ஒரு காட்டில் வந்து ஒரு அப்பா பாம்பு, ஒரு குட்டி பாம்பு. அந்த குட்டி பாம்புக்கு எப்பயும் அவங்க அப்பா மேலே ஒரு பெரிய ஒரு பெருமை. ஏன்னா அவங்க அப்பா தான் மோஸ்ட் பிரேவ்னு. அப்போ ஒரு நாள் மோஸ்ட் கிரேட்டஸ்ட் அப்போ ஒரு நாள் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிச்சு. அவங்க அப்பா ஃபாலோ பண்ணும்போது பார்த்துச்சு, திடீர்னு ஒரு கீரிப்பழம் வந்துருச்சு. கீரிப்பழம் பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து ஓடிடுச்சு. அப்பா அது யோசிச்சு, ஐயோ நான் எங்கள் அப்பா தான் கிரேட் நினச்சேனே, இந்த கீரிப்பிள்ளை இன்னும் பவர்ஃபுல் போல், நான் இந்த கீரிப்பிள்ளை ஃபாலோ பண்ண போகிறேன். அது கீரிப்பிள்ளை ஃபாலோ பண்ணிச்சு. கீரிப்பிள்ளை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்துச்சு. அப்போ அந்த நாயை பார்த்தா அந்த கீரிப்பிள்ளை ஓடிடுச்சு. அப்போ அந்த பாம்பு, இந்த குட்டி பாம்பு நினைக்குது, ஓ நான் தப்பு கணக்கு போட்டேன், இந்த நாய் தான் உலகத்தில் பெஸ்ட்டுன்னு நாயை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. நாய் போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் கல் விட்டு அடித்தான். நாய் பறந்துச்சு ஓடிடுச்சு. அப்போ அந்த டைமில் நினைக்குது, ஓஹோ நான் நினைக்கிறேன், நான் முடிவே பண்ணிட்டேன், இந்த பையன்தான் உலகத்தில் மோஸ்ட் பிரேவஸ்ட், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், கிரேட்டஸ்ட்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த பையன் நடந்து போகிறதுக்கு ஒரு பெரிய ஆள் வந்து ஏசி அவனை அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வச்சு, ஐயோ இதுவும் தப்பு கண்டு போட்டேன்னு, லுக்ஸ் லைக் இந்த ஆள் தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் கிரேட்டஸ்ட்னு, நம்ம போயிட்டு நம்மளோட நமஸ்காரம் பண்ணுவோம்னு. ஸோ இந்த குட்டி பாம்பு அந்த ஆளுக்கிட்ட போயிருக்கு. போன என்ன பண்ணுவான் அவன், அவனும் பறந்தடிச்சிட்டு போயிட்டான். இந்த கதை வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா த ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் நம்மளோட சக்தி நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்கிற விஷயம் எவ்வளோ இருக்குது நம்ம வாழ்க்கையில். எவ்வளோ விஷயம் நம்ம செய்யலாம். ஆனால் எப்பயுமே மற்றவங்க கிரேட், மற்றவங்க அது தப்பு கிடையாது. மற்றவங்க நினைக்கிற ஒரு உத்வேகம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும், தட்ஸ் ஃபைன். பட் டோன்ட் ஃபர்கெட் தேர்ஸ் கிரேட்னஸ் இன் யூ. தேங்க்யூ.